வர ஜூன் 4ஆம் தேதி அண்ணாமலைக்கு வந்து பிறந்தநாள் வரப்போகுது. அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வரவும் செய்யுது. இப்ப வந்து அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு நியூஸ் வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேர்தலை பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து ஒரே ஒரு சீட் தான் வின் பண்ணவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறமே வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து இது வரைக்கும் ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்கவே இல்லைங்க. ரிசல்ட் வந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா போயிட்டாரு. சரி, அதுக்கப்புறமா வந்து இந்த தேர்தல் முடிவுகளை பத்தி பேசுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் உடனே அமெரிக்காவும் போகவும் செஞ்சுட்டாரு. திரும்பி வந்தா ஏதாவது பேசுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் எந்த பிரஸ் மீட்டுமே கொடுக்கவும் இல்ல. சரி, அதுக்கப்புறமாவது பேசுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பவுமே பேசவும் இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரை போய் பார்க்க போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நேபாளத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வரவும் செஞ்சு. சரி, இப்ப இதையெல்லாம் பார்த்துட்டு தான் அண்ணாமலை அவர்கள் என்னப்பா இப்படி வந்து ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாரு, அண்ணாமலை வந்து புது கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னா நியூஸ்லாம் வரவும் செய்யுது. இவ்வளவு விஷயங்கள் வந்து தமிழகத்துல வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி எதுவுமே பேசாம அமைதியா இருக்கவும் செய்யறாரு. ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறாரோ, ஜூன் 4ஆம் தேதி அவருக்கு வந்து பிறந்தநாள் வருது இல்ல, அன்னையில இருந்தா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணவும் போறாரு. ஏன்னா பாஜகவுமே பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை வந்து கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவர் எவ்வளவு தூரம் பாஜகவுக்கு வந்து கஷ்டப்பட்டு உழைக்கவும் செஞ்சார். ஆனா அவருக்கான அங்கீகாரம் அந்த கட்சியில வந்து கரெக்டா கிடைக்கவும் செய்யல. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவர் பாஜக கட்சியில இருந்து வெளியில வந்து தனி கட்சி ஆரம்பிக்கவும் போறாரு. அண்ணாமலையுமே பாத்தீங்கன்னா தமிழக பாரதிய ஜனதா தலைவரா இருந்தபோது அப்ப வந்து தமிழ்நாட்டுல பாஜக வந்து ரொம்ப பலப்படுத்தவும் செஞ்சாரு. இந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மாநில தலைவர் பதவியில இருந்து அண்ணாமலை வந்து விடுவிக்கவும் செஞ்சாங்க. அப்பதான் வந்து பாரதிய ஜனதா தரப்புல இருந்து அவருக்கு எந்த பதவியுமே வழங்கவும் படவில்ல. அவரது ஆதரவாளருக்குமே பாத்தீங்கன்னா எந்த வாய்ப்பும் கொடுக்கவே இல்லை. அதுல இந்த தேர்தலை பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா வந்து படுதோல்வி அடையவும் செஞ்சது. அதுக்கப்புறம் தான் வந்து அண்ணாமலையை யோசிக்கவும் செஞ்சிருப்பாரு, நம்மளே தனி கட்சி தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அண்ணாமலை வந்து புது கட்சி ஆரம்பிக்க போற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஜினியை போய் பார்க்கவும் செஞ்சிருக்காரு. அவர் வந்து வெளிநாடு போறதுக்கு முன்னாடி ரஜினியை போய் பார்த்து பேசவும் செஞ்சிருக்காரு. 4ஆம் தேதி வந்து அண்ணாமலையுடைய பிறந்தநாள் வரவு செய்யுது. 7ஆம் தேதி தன்னோட ஆதரவாளரை சந்திச்ச பிறகு 15ஆம் தேதிக்குள்ள வந்து தனிக்கட்சி தொடங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்கவும் செய்றாங்க. கட்சியோட பேர் என்ன வைக்க போறாருன்னா தமிழக ஜனதா கட்சி, அப்புறம் மக்கள் சேவை கட்சி அப்படிங்கிற பேரை வந்து அவர் வந்து சூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கவும் செய்யுது. அது மாதிரி பாத்தீங்கன்னா தமிழகத்துல காலியா இருக்கிற திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை, அம்பாசமுத்திரம் தொகுதியில வந்து இன்னும் 6 மாசத்துல வந்து இடைத்தேர்தல் நடக்கவும் போகுது. அந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா பெருந்துறை தொகுதியெல்லாம் வந்து அண்ணாமலை போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவர் ஆதரவு வந்து சொல்லவும் செய்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைன்னா வந்து அவர் பாஜகல தான் தொடர்ந்து செயல்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிங்கறத வந்து உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணவும் செய்யுங்க.